அலாஸ்காவில் குதுப் மினாரை விட 6 மடங்கு பெரிய பிரம்மாண்டமான மெகா சுனாமி தாக்கியுள்ளதாகவும் இது யாருக்கும் தெரியாமல் நிகழ்ந்திருக்கிறதாகவும் விஞ்ஞானிகள் கண்டறிந்திருக்கிறாங்க. இது தொடர்பில் பார்க்கலாம் வாங்க. அலாஸ்காவின் ரேசி ஆர்ம் ஜோர்ட் பகுதியில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய நிலச்சரிவை தொடர்ந்து 481 மீட்டர் உயரத்திற்கு எழும்பிய இந்த சுனாமியை விஞ்ஞானிகள் தற்போது மீளுருவாக்கம் செய்து உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க. பனிப்பாறைகள் பின்வாங்குவது எவ்வாறு சரிவுகளை நிலையற்றதாக்கி இத்தகைய தீவிர அலைகளை தூண்டும் என்பதற்கு இந்த நிகழ்வு ஒரு முக்கிய எச்சரிக்கையாக அமைந்திருக்கிறது. இந்தியாவின் புதுடில்லியில் உள்ள குதுப் மினாரின் உயரம் 72.5 மீட்டர் ஆகும். ஆனால் 2025 ஆகஸ்ட் 10 அன்று அலாஸ்காவில் ஏற்பட்ட இந்த மெகா சுனாமி அதைவிட 6 மடங்கு உயரமானது. தென்கிழக்கு அலாஸ்காவில் உள்ள இந்த குறுகிய பனிப்பாறை நுழைவாயிலில் சுமார் 6.4 கோடி கனமீட்டர் பாறைகள் சரிந்து விழுந்ததால் இந்த விபரீதம் நிகழ்ந்தது. இந்த நிலச்சரிவு நீரை உடனடியாக இடம் மாற்றம் செய்வதில் மணிக்கு 250 கிலோமீட்டர் வேகத்தில் பிரம்மாண்ட அலைகள் சீறி பாய்ந்தன. இந்த சுனாமி 1578 அடி உயரத்தை எட்டியது. இது 1958 ஆண்டு அலாஸ்காவின் லுடியா விரிகுடாவில் ஏற்பட்ட மெகா சுனாமிக்கு அடுத்தபடியாக ஆவணப்படுத்தப்பட்ட உலகின் 2வது பெரிய சுனாமியாகும். இந்த நிகழ்வின் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், இவ்வளவு பெரிய விபத்து நடந்ததை அப்போது யாரும் நேரில் பார்க்கவில்லை. இந்த சுனாமி உள்ளூர் நேரப்படி காலை 5:30 மணியளவில் சுற்றுலா பயணிகள் நடமாட்டமில்லாத நேரத்தில் நிகழ்ந்திருக்கிறது. அந்த பகுதிக்கு உல்லாச கப்பல்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வருவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பே இது நடந்ததால உயிரிழப்புகளோ அல்லது காயங்களோ ஏற்படவில்லை. ஒருவேளை சில மணி நேரங்கள் தாமதமாக இது நடந்திருந்தால் மிகப்பெரிய பேரழிவு ஏற்பட்டிருக்கும் என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். யாருமே பார்க்காத இந்த சுனாமியை விஞ்ஞானிகள் செயற்கைக்கோள் படங்கள், வான்வெளி ஆய்வுகள், நில அதிர்வு பதிவுகள் மற்றும் கணினி உருவகப்படுத்தல்கள் மூலம் கண்டறிந்திருக்கிறாங்க. இந்த நிலச்சரிவு 5.4 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கத்திற்கு இணையான நில அதிர்வு அலைகளை உலகம் முழுவதும் உருவாக்கி இருக்கிறது. அதைத் தொடர்ந்து அந்த நீர்ச்சந்நிதியில் சுமார் 24 மணி நேரத்திற்கும் மேலாக நீர் முன்னும் பின்னுமாக அலை பாய்ந்து ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் உலக அளவில் 36 மணி நேரம் வரை நில அதிர்வுகளை ஏற்படுத்தியுள்ளது. பிற்காலத்தில் எடுக்கப்பட்ட செயற்கைக்கோள் படங்கள் அந்த பகுதியில் இருந்த காடுகளும் தாவரங்களும் பிரம்மாண்ட அலையினால் முழுமையாக அழிக்கப்பட்டிருந்ததை உறுதி செய்தன. காலநிலை மாற்றத்தால் பனிப்பாறைகள் வேகமாக உருகுவதே இத்தகைய நிலச்சரிவுகளுக்கு காரணம் என்று ஆராய்ச்சியாளர்கள் கருதுகிறார்கள். புவி வெப்பமடைதல் தொடர்வதால் பனிப்பாறை பகுதிகளில் இத்தகைய காலநிலை சார்ந்த மெகா சுனாமிகள் இனிவரும் காலங்களில் பொதுவான ஒன்றாக மாறக்கூடும் அப்படி என்று சொல்லி விஞ்ஞானிகள் எச்சரிக்கிறார்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இதுபோல மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி இணைந்திருங்கள்.